ஓம் ஏகதண்டாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமர் தன்னோ தந்தி பரஸ்வோதியா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக தை திருநாள், தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு தையிலும் எல்லாருக்கும் நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தையில் நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். இதை எழுதி தரேன், அப்படியே நடக்கும். முக்கிய இதுக்கு காரணம் ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2026 வியாழக்கிழமை, குருவோட நாள் வியாழக்கிழமை. கேட்டை நட்சத்திரம், அதே நேரம் விருத்தி யோகம். இப்படிப்பட்ட யோகம் அமைவது ரொம்ப கஷ்டம். இந்த யோகம் விருத்தி யோகம். நல்லா கவனிங்க. 15ஆம் தேதி தை 1ல் 15ஆம் தேதி ஆங்கில தேதி 15. இந்த 15க்கு 1 + 5 6 சுக்கிரனுடைய ஆதிக்கம். அடுத்து வியாழக்கிழமை குருவோட நாள். அடுத்து கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஆக 2 ராஜ கிரகங்கள், குரு சுக்கிரன் 2 ராஜ கிரகங்கள். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். தொழில், இது ஒரு ராஜ கிரகம் தான். தொழில், வியாபாரம், சொத்து சுகங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள், டாக்குமெண்ட். இது டாக்குமெண்ட், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகம். சொத்து சுகங்களை தரக்கூடிய கிரகம் புதன். அப்படிப்பட்ட கேட்டை நட்சத்திரத்தில், கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும் என்பார்கள். ஆக 2 ராஜகிரகங்கள், 2 ராஜகிரகங்கள் யோகத்திலும் மிகப்பெரிய தொழில், சொத்து சுகங்கள், பத்திரங்கள், டாக்குமெண்ட், பத்திரங்கள், வியாபாரங்கள் விருத்தி செய்யக்கூடிய கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும். எத்தனை பேர் கோட்டை கட்ட போறாங்க, எத்தனை பேர் கோட்டைக்கு போக போறாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவா பார்ப்போம். இது பொது பலன். இந்த தை மாதத்தின் பலன் பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் உங்க தலையெழுத்து, இந்த தை மாசத்தினுடைய தலையெழுத்து உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தெளிவா தெரியும். இது கோடிக்கணக்கான பேருக்கு பொது பலன். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் வழி பிறக்க போகுது பார்ப்போம். தை பிறந்தால் வழி பிறக்கும். துளாராசினியர்களே உங்களுக்காக தை பொங்கல் திருநாள், தை மாத பலன்கள். நீங்கள் ஒரு வெற்றி திருமகன், ஒரு சாதனையாளர், ஒரு வெற்றியாளர். அதற்குரிய கிரக அமைப்புகள் அற்புதமாக அமைந்திருக்கிறது. அதுக்குரிய கிரக அமைப்புகள் நான் சொல்லக்கூடியது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடியதை பாருங்க. நான் சொல்லக்கூடிய தேதிகளில் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான யோகங்கள் ஏற்படும். நல்லா கவனிங்க. 24/1/2026 முதல் 27/1/2026 வரை ஒரு 4 நாள். இந்த 4 நாள் அற்புதமா இருக்கும், பிரமாதமா இருக்கும். யோகங்கள்லாம் தொழில், வருமானம், முன்னேற்றம், பதவி, அரசாங்க, அரசியல் டாப்ல இருப்பீங்க. அடுத்து 6/2/2026 முதல் 9/2/2026 இது ஒரு 4 நாள். இந்த 4 நாள்ல பாருங்க, நீங்க என்ன காரியத்தை தொடங்கினாலும் டாப்ல போயிருவீங்க. பிரமாதமான யோகம் உங்களை தேடி வரும். பதவி, அந்தஸ்து, கௌரவம், புகழ் அத்தனையும் தேடி வரும். புரிஞ்சுட்டீங்க? செய்கிற தொழில் பல மடங்கு உயரும், வருமானம் கூடும். அடுத்ததாக பூமி, மனை, அப்பார்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம். 27 அடுத்ததாக முதல்ல பதவி, அந்தஸ்து, வியாபாரம், விருதி, வருமானம். அடுத்ததாக சொத்துக்களை முடிக்கக்கூடிய காலம் 27/1/2026 முதல் 10/2/2026 வரை. 27/1/2026 முதல் 10/2/2026 வரை பார்த்தீங்கன்னா பூமி, மனைகள், பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள், மிகப்பெரிய சொத்துக்கள்லாம் நீங்கள் பத்திரம் போடக்கூடிய காலங்கள் ஏற்படும். அது ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்களுக்கும் சரி, ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சொந்தமாக பத்திரம் போடக்கூடிய சொந்தமாக அந்த சொத்துக்களை பத்திரம் போடக்கூடிய யோகங்கள். ஆக மொத்தம் துளாராசிக்கு
மிகப்பெரிய சொத்துக்களை பத்திரம் போடக்கூடிய காலம். புரிஞ்சுங்களா? மிகப்பெரிய சொத்து யோகங்கள். விவசாய ஒரு ஏக்கர் கணக்கில் எத்தனையோ 10 ஏக்கர் 20 ஏக்கர் 100 ஏக்கர் ஏக்கர் கணக்கில் பத்திரம் போடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா 20/1/2025 இது வந்து காசு பணம் கொட்டக்கூடியவங்க. பதவி அந்தஸ்து கௌரவம் பூமி மனை இடம் சொத்துக்கள் அடுத்து வந்து காசு பணமாக கொட்டக்கூடியவங்க. 20/1/2026 முதல் 20/1 எழுதி வச்சுக்கோங்க, அப்படியே நடக்கும். 20/1/2026 முதல் 28/2/2026 வரை. புரிஞ்சுட்டீங்களா? அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 அது கிட்டத்தட்ட 20 இது ஒரு 10 அதில் ஒரு 18 ஆக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதம் நெருக்கி இந்த யோகம் இருக்குது. பிரமாதமாக இருக்குது. டாப்பில் போயிடுவீங்க. அப்படி பணமாக கையில் அப்படியே உங்கள் மடியில் வந்து கொட்டும், உங்கள் வீட்டில் வந்து கொட்டும். அப்படிப்பட்ட யோகம் தான் ராஜ யோக சுக்கிர யோகம். ராஜ யோக சுக்கிர யோகம் சொல்லக்கூடியது. புரிஞ்சுதா? இந்த தையே வந்து அற்புதமாக 3 ராஜ கிரகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு செயல்படுது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக துளாராசினர்கள் இது வந்து பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.